ஓம் சாந்தி. மே 19, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 15, 1999. எண்ணங்களின் சக்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனுடன் பரிசோதனை செய்வதன் மூலம் அதை அதிகரியுங்கள். இன்று அதிமேலான தந்தை தனது மேன்மையான குழந்தைகளை காண்பதில் மகிழ்ச்சியடைகின்றார். முழு உலகிலுமுள்ள ஆத்மாக்களில் குழந்தைகளான நீங்களே அதிமேன்மையானவர்கள், நீங்களே அதி உயர்ந்தவர்கள். உலகிலுள்ள மக்கள் உலகிலே அதி உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை பற்றி பேசுகிறார்கள். எவ்வாறாயினும் அது ஒரு பிறவிக்கானது. ஆனால் குழந்தைகளான நீங்களோ கல்பம் முழுவதிலும் அதி உயர்ந்தவர்கள், அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆவீர்கள். நீங்கள் கல்பம் முழுவதிலுமே அதி மேன்மையானவர்கள். உங்களுக்கு இது தெரியுமா? உங்களின் அனாதி ரூபத்தை பாருங்கள். அனாதி ஆத்மாக்களான நீங்கள் அனாதியாக தந்தையுடன் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். உங்களின் அனாதி ரூபத்தில் நீங்களே தந்தைக்கு நெருக்கமாக இருக்கும் அதி மேன்மையான ஆத்மாக்கள் என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றதா? ஆத்மாக்கள் அனைவரும் அங்கே தந்தையுடன் இருக்கிறார்கள். ஆனால் உங்களின் இடம் தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. ஆகவே அனாதியாக நீங்களே அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள். இப்பொழுது கல்பத்தின் ஆரம்பத்தில் முதல் காலப்பகுதிக்கு வாருங்கள். அதில் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் தேவ அந்தஸ்தை பெற்று உங்களின் தேவ ரூபங்களில் இருந்தீர்கள். உங்களின் தேவ ரூபங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த யுகத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் சகல பேறுகளின் சுரூபங்களாக இருந்தீர்கள். நீங்கள் சகல வழிமுறைகளிலும் உங்களின் சரீரங்கள், மனம், செல்வம் என்பவற்றை பொறுத்தவரை சகல மக்களிலும் அதி மேன்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் சதா சகல பேறுகளின் சுரூபங்களாக இருந்தீர்கள். வேறு எந்த ஆத்மாக்களும் இத்தகைய தேவ அந்தஸ்தை பெற மாட்டார்கள். தர்மாத்மாக்களாலும் மகாத்மாக்களாலுமே சகல பேறுகளுடன் மேன்மையாக இருப்பதை, எந்த ஒரு பேரும் சிறிதளவேனும் தவறவிடப்படாமல் இருப்பதை அனுபவம் செய்ய முடியாது. இப்பொழுது மத்திய கால பகுதிக்கு வாருங்கள். மத்திய கால பகுதியிலும் ஆத்மாக்களான நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆவீர்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்கள் பூஜிக்கப்படுகின்றன. வேறு எந்த ஆத்மாக்களும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்களைப் போல் மிக சரியான நியமங்களுடன் பூஜிக்கப்படுவதில்லை. இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களைப் போல் மிக சரியாக வேறு யாராவது பூஜிக்கப்படுகின்றார்களா? நீங்கள் கர்ம யோகிகள் ஆகியதால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பூஜிக்கப்படுகிறது. ஆலயங்களில் உங்களின் விக்கிரகங்களுடன் கூடவே தர்ம ஆத்மாக்களினதும் மகாத்மாக்களினதும் விக்கிரகங்களும் இருந்தாலும் அவை உங்களைப் போல் மிக சரியான நியமங்களுடன் பூஜிக்கப்படுவதில்லை. ஆகவே மத்திய கால பகுதியிலும் நீங்களே அனைவரிலும் அதி உயர்ந்தவர்கள், அதி மேன்மையானவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது கல்பத்தின் இறுதியில் தற்போதைய காலப்பகுதிக்கு வாருங்கள். இறுதியிலும் இந்த சங்கம யுகத்தில் நீங்களே அதி மேன்மையான ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களிடம் உள்ள மகத்துவம் என்ன? நீங்கள் பாபா மற்றும் தாதா, பரமாத்மா மற்றும் முதல் ஆத்மாவிடமிருந்து பராமரிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் பாப் தாதாவிடமிருந்து பராமரிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் சத்குருவிடமிருந்து ஸ்ரீமத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமையை பெற்றுள்ளீர்கள். ஆகவே அனாதியாக கல்பத்தின் ஆரம்ப பகுதி, மத்திய பகுதி, அத்துடன் இப்பொழுது இறுதியிலும் நீங்களே ஆத்மாக்கள் அனைவரிலும் அதி உயர்ந்தவர்களும் அதி மேன்மையானவர்களும் ஆவீர்கள். இந்த அளவு போதை உங்களிடம் இருக்கிறதா? பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது இந்த விழிப்புணர்வு வெளிப்பட வேண்டும். சதா இந்த பேச்சினை உங்களின் மனதிலும் புத்தியிலும் வைத்திருங்கள்.
எந்த அளவிற்கு அதிகமாக இந்த விழிப்புணர்வு வெளிப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் அதன் போதையை அனுபவம் செய்வீர்கள். அத்துடன் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். சக்திசாலியாகவும் ஆகுவீர்கள். நீங்கள் அதி உயர்ந்த ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது அதி உயர்ந்தவர்கள் என்றும் அதி மேன்மையானவர்களும் ஆகியுள்ளீர்கள் என்றும் ஆத்மாக்கள் அனைவரிலும் அதி மேன்மையானவர்களாக சதா இருப்பீர்கள் என்றும் உறுதியான நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா? அதன் போதை உங்களிடம் உள்ளதா? இதில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்களும் தமது கைகளை உயர்த்தினார்கள். தாய்மார்களான நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆடுகின்றீர்கள் தானே? தாய்மார்களான உங்களுக்குள் மகத்தான போதை உள்ளது. உங்களிடம் உள்ள போதை என்ன? தந்தை இங்கே உங்களுக்காகவே வந்துள்ளார். இந்த போதை உங்களுக்கு இருக்கிறது தானே? துவாபர யுகத்தில் இருந்து அனைவரும் தாய்மார்களான உங்களை விழச் செய்தார்கள். இதனாலேயே தந்தைக்கு தாய்மார்களான உங்களிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. இதனாலேயே தந்தை குறிப்பாக தாய்மார்களான உங்களிடம் வந்துள்ளார். நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்திவிட்டு பின்னர் புகை வண்டியில் பயணம் செய்யும் பொழுது உங்களின் போதை சிறிது குறைவதாக இருக்கக்கூடாது. உங்களின் போதை நிலையாகவும் அழியாததாகவும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் மட்டும் போதையை கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களின் அனாதியான போதையே உங்களின் சந்தோஷத்தை காட்டும். தாய்மார்களான உங்களின் முகங்கள் எப்பொழுதும் தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுதும் ஆன்மீக ரோஜாக்கள் போல் தோற்றமளிக்க வேண்டும். இந்த உலக பல்கலைக்கழகத்தில் புலப்படுகின்ற அனைவராலும் விரும்பப்படுகின்ற சிறப்பு இயல்பு என்னவென்றால் சதா முழுமையாக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாக்களான தாய்மார்களான நீங்களே. தாய்மார்களான நீங்களே இத்தகையதோர் பெரிய பணியை செய்யும் பொறுப்பையும் ஏற்றுள்ளீர்கள். தாய்மார்களான நீங்களே மிக இலகுவாக இத்தனை பெரிய பணியை செய்வதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள் என மகா மண்டலேஸ்வரர்களும் நம்புகிறார்கள். பெண்களால் ஒன்றாக வேலை செய்ய முடியாது, அல்லது ஒன்றாக வேலை செய்து அவர்களுக்கு மிகவும் கடினம் என தவறாகவே சொல்லப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இங்கே கருவிகள் யார்? அது தாய்மார்களான நீங்களே. மக்கள் உங்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இந்த ஸ்தாபனை நடத்துவது பெண்களா? அவர்கள் ஒருபொழுதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லையா? அவர்களுக்கிடையே ஒருபொழுதும் எவ்வித முரண்பாடுகளும் வருவதில்லையா? அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் நீங்கள் சாதாரண பெண்கள் இல்லை. நீங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்ட பெண்கள். இறைவனின் ஆசீர்வாதங்களாலேயே நீங்கள் அனைத்தையும் செய்கின்றீர்கள் என்பதாகும். தாய்மார்களுக்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது என சகோதரர்களான நீங்கள் நினைக்கவில்லை தானே? சகோதரர்களான நீங்களும் பஞ்ச பாண்டவர்கள் என நினைவு கூறப்படுகின்றீர்கள். 7 தேவியரான சக்திகளுடன் கூடவே அவர்கள் ஒரு பாண்டவரையும் காட்டியுள்ளார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் தாய்மார்களால் எதையும் செய்ய முடியாது. பாண்டவர்களாலும் தாய்மார்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. 2 கைகளும் தேவை. ஆனால் தாய்மார்கள் அதிக அளவில் தாழ்த்தப்பட்டதால் தந்தை உங்களுக்கு ஓர் நடைமுறை வழிமுறையை காட்டுகின்றார். உலகிலுள்ள மற்றவர்கள் அசாத்தியம் என கருதியதை நீங்கள் சாத்தியமாக்கியுள்ளீர்கள். தாய்மார்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அனைவரும் சந்தோஷப்படுகின்றீர்கள் தானே? அப்படித்தானே? நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்கள் தானே? தந்தை தாய்மார்களை தனது கருவிகள் ஆக்கி இருக்காது விட்டால் இது புதிய ஞானம், அத்துடன் புதிய வழக்கங்கள் என்பதால் அது சகோதரர்களாக இருந்திருந்தால் அதிக அளவு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கும். தாய்மார்களே அவர்களின் கவசமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது புதிய ஞானம். இவை புதிய விஷயங்கள். எவ்வாறாயினும் சகோதரர்கள் எப்பொழுதும் சகோதரிகளுடன் இருக்கிறார்கள். பாண்டவர்கள் தமது பணியில் முன்னணியில் இருக்கிறார்கள். சகோதரிகள் தமது பணியில் முன்னணியில் இருக்கிறார்கள். இருவரின் அறிவுரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதால்
இந்த பணிகள் அனைத்தும் எவ்வித தடைகளும் இன்றி முன்னேறுகின்றன. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் செய்யும் பணிகள் அனைத்தையும், அத்துடன் எப்படி நீங்கள் தொடர்ந்து புதிய திட்டங்களை செய்து வருகின்றீர்கள் என்பதையும் பாப் தாதா பார்க்கின்றார். இந்த நேரம் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்துள்ளீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 1999 வருடம் முடிவிற்கு வருகிறது. 1999 வருடம் வந்துவிட்டது. அது வந்துவிட்டது என நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அது நீங்கள் சேவை செய்து தடைகளிலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான வருடமாக இருந்தது. இந்த 1999 வருடத்தில் நீங்கள் மௌன பட்டிகள் செய்தீர்கள். உலகிலுள்ள அனைவரும் பயத்துடன் இருந்த அளவிற்கு நீங்கள் நினைவின் ஆழத்திற்குள் சென்றீர்கள். மனதின் மௌனம் இருந்தது. நீங்கள் ஞான கடலின் அடிக்கு சென்று புதிய அனுபவங்கள் என்ற ரத்தினங்களை கொண்டு வருகின்றீர்கள். பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் ஒரு சிக்னல் அனுப்பியிருந்தார். அதாவது, உங்களிடமுள்ள மகத்தான பொக்கிஷம் உங்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க வல்ல பொக்கிஷம் மேன்மையான எண்ணங்கள் என்ற உங்களின் பொக்கிஷமே ஆகும். குழந்தைகளான உங்களிடமுள்ள எண்ணங்களின் சக்தி மகா சக்தியாகும். இது மேன்மையான எண்ணங்களின் சக்தி. அனைவரிடமும் எண்ணங்கள் உள்ளன. ஆனால் உங்களிடம் மட்டுமே மேன்மையான எண்ணங்களின் சக்தி, நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் சக்தி, உங்களின் மனங்களையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு தொடர்ந்து உங்களின் எண்ணங்களில் சக்தியை சேமிப்பீர்கள். நீங்கள் இந்த சக்தியை வீணாக்க கூடாது. வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதே நீங்கள் இந்த சக்தியை வீணாக்கும் பிரதானமான வழிமுறையாகும். இப்பொழுதும் உங்களில் பெரும்பாலானோர் நாள் முழுவதும் வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். தமது பௌதீக செல்வத்தை சிக்கனமாக பயன்படுத்துபவர்களிடம் எப்பொழுதும் தாராளமாகவே அது இருக்கும். தமது செல்வத்தை வீணாக்குபவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் ஏமாற்றப்படுவார்கள். அதேபோல் உங்களின் தூய மென்மையான எண்ணங்களுக்கு அதிக அளவு சக்தி உள்ளது. அதன் மூலம் உங்களால் உங்களின் பிடித்துக்கொள்ளும் சக்தியை, கேட்சிங் பவர், அதிர்வலைகளை பிடித்துக்கொள்ளும் சக்தியை அதிகரிக்க முடியும். எப்படி விஞ்ஞான உபகரணங்களான ஒயர்லெஸ் தொலைபேசி போன்றவற்றால் தமது வேலையை செய்ய முடிகின்றதோ, அதேபோல் தூய எண்ணங்களின் பொக்கிஷம் உங்களிடம் இருக்கும்பொழுது நீங்கள் லண்டனில் இருந்தாலும் ஒயர்லெஸ் தொலைபேசி அல்லது தொலைக்காட்சி போன்றவற்றால் செய்வதைப் போல் உங்களால் ஆத்மாக்களின் அதிர்வலைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வசதிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தையும் விட உங்களின் பிடித்துக்கொள்ளும் சக்தியானது, கேட்சிங் பவர், மிகவும் கூர்மையாக இருக்கும். இது உங்களின் ஒருமுகப்படுத்தும் சக்தியையும் அதிகரிக்கும். அந்த ஆதாரங்கள் அனைத்தும் முடிவிற்கு வருகின்றன. அந்த கருவிகள் அனைத்தும் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன? மின்சாரத்தின் அடிப்படையில். சௌகரியத்திற்கான பௌதிக வசதிகள் அனைத்தும் ஒளியை பயன்படுத்தி அடிப்படையாக கொண்டவை. அப்படியென்றால் உங்களின் ஆன்மீக ஒளி, உங்களின் ஆத்ம சக்தி எந்த பணியை செய்யாதா? உங்களுக்கு அண்மையிலும் தொலைவிலும் இருப்பவர்களிடமிருந்து நீங்கள் விரும்பும் அதிர்வலைகள் எவையாயினும் அவற்றை உங்களால் பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களின் மனமும் புத்தியும் இரண்டுமே ஒருமுகப்பட்டிருக்கும் போதும் ஸ்திரமாக இருக்கும் போதும் உங்களின் பிடித்துக் கொள்ளும் சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்படும். உங்களின் எண்ணங்கள் சுயநலமற்றும் தூய்மையானதாகவும் தெளிவாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக விரைவாக பல அனுபவங்கள் ஏற்படும். உங்களின் மௌன சக்தியின் முன்னால் விஞ்ஞானம் தலை வணங்கும். இப்பொழுதும் விஞ்ஞானத்தில் ஏதோ ஒன்று குறைவதாக, அது பூர்த்தியாக வேண்டும் என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். இதனாலேயே பாப்தாதா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கீழ்கோடிடுகின்றார். அதாவது உங்களின் எண்ணங்களின் சக்தியானது உங்களின் இறுதி நிலையில் துரித சேவை செய்வதற்கு உதவும்.
ஆகவே உங்களின் எண்ணங்களின் சக்தியில் மகத்தான கவனம் செலுத்துங்கள். அதை சேமித்து அதிகரியுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக ஆகும். உங்களால் உங்களின் எண்ணங்களின் சக்தியுடன் சதா பரிசோதனைகளை செய்கின்றதோர் ஆத்மா ஆக முடியும். விஞ்ஞானத்தின் முக்கியத்துவம் என்ன? விஞ்ஞானிகள் விஞ்ஞான பரிசோதனைகளை செய்யும் பொழுது மட்டுமே அவர்கள் ஏதோ அற்புதம் செய்கிறார்கள் என மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே உங்களின் மௌன சக்தியால் பரிசோதனை செய்வதற்கு உங்களுக்கு ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை. ஒருமுகப்படுத்தும் சக்தியின் பிரதானமான அடிப்படை உங்களின் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டிருப்பதே ஆகும். அதன் மூலமே நீங்கள் உங்களின் மனதின் சக்தியை அதிகரிப்பீர்கள். மனதின் சக்தியானது அதிக அளவில் புகழப்படுகிறது. மாயாஜால சக்தியை கொண்டிருப்பவர்களும் தமது மனதின் சக்தியால் தற்காலிகமான அதிசயங்களை செய்து காட்டுகிறார்கள். நீங்களும் மாயாஜால சக்தியால் அன்றி சரியான வழிமுறையை பயன்படுத்துவதன் மூலம் நன்மை செய்யக்கூடிய அதிசயங்களை செய்து காட்டுவீர்கள். இவை ஆசீர்வாதங்களாக மாறும். எண்ணங்களின் சக்தியால் செய்யப்படும் இந்த பரிசோதனை ஆத்மாக்களான ஆசீர்வாதமாக இருப்பதை அத்தாட்சிப்படுத்தும். ஆகவே அனைத்திற்கும் முதலில் உங்களின் மனதை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்படுத்தும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர் உங்களிடம் உள்ளதா என சோதித்து பாருங்கள். எப்படி விஞ்ஞானத்தால் உங்களால் ஒரு வினாடியில் ஏதோ ஒரு ஆளியை சுவிட்சை ஒரு வினாடியில் போடவும் நிறுத்தவும் முடிகின்றதோ, அதேபோல் உங்களின் மனதை ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய அளவு நேரத்திற்கு விரும்பிய விதத்தில் கட்டுப்படுத்த முடிகின்றதா என சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்காகவும் சேவைக்காகவும் உங்களை வெற்றி சுரூபமாக பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் தற்சமயம் உங்களின் எண்ணங்களின் சக்தி கணக்கை அதிகரிப்பதில் நீங்கள் சாதாரணமான கவனத்தை மட்டுமே செலுத்துவதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் அந்த சக்தியில் செலுத்த வேண்டிய அளவு கவனத்தை செலுத்துவதில்லை. உங்களின் எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் இயல்பாகவே பேசுகின்றீர்கள், செயல்படுகிறீர்கள். நீங்கள் இதில் கவனம் செலுத்தினால் தனித்தனியாக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்று நான் எனது வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவேன். இன்று நான் எனது திருஷ்டியில் கவனம் செலுத்துவேன். இன்று கவனம் செலுத்துவதன் மூலம் நான் எனது மனோபாவத்தை மாற்றுவேன். உங்களின் எண்ணங்களின் சக்தியானது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது உங்களால் இயல்பாகவே இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அப்பொழுது நீங்கள் சிரமப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். எனவே எண்ணங்களின் சக்தியின் முக்கியத்துவத்தை உணருங்கள். இந்த பழக்கத்தை உங்களுக்குள் உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த பட்டி விசேஷமாக நடத்தப்படுகின்றன. இங்கே நீங்கள் ஏற்படுத்தும் பழக்கங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அவற்றை அனாதியாக ஆக்கிக் கொள்வீர்கள். இது எத்தனை முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டீர்களா? தந்தை உங்களுக்கு வழங்கும் சகல பொக்கிஷங்களிலும் மகத்தான பொக்கிஷம் மேன்மையான எண்ணங்களின் பொக்கிஷம். நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளும் நிறைந்த எண்ணங்களின் பொக்கிஷமே ஆகும். தந்தை இந்த பொக்கிஷத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். ஆனால் நீங்கள் அதை வரிசை கிரமமாகவே பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த பொக்கிஷத்துடன் நீங்கள் செய்யும் பரிசோதனையின் சக்தியும் வரிசை கிரமமானதே. இப்போது உங்களின் நல்ல ஆசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நீங்கள் பரிசோதனை செய்து விட்டீர்களா? இதை சரியான முறையில் செய்வதன் மூலம் ஒரு வெற்றிகரமான பெரு பேற்றை நீங்கள் அனுபவம் செய்தீர்களா? இது தற்சமயம் மிக சிறிய அளவிலேயே நடக்கிறது. படிப்படியாக உங்களின் எண்ணங்களின் சக்தியானது மிகவும் மகத்துவமானதாக மாறும். தற்சமயம் வார்த்தைகளின் மூலம் ஒரு செய்தியை கொடுப்பதற்கு நீங்கள் உங்களின் நேரம், செல்வம் என்பவற்றை பயன்படுத்துகிறீர்கள். அத்துடன் தளம்பல் அடைகின்றீர்கள். உங்களுக்கு களைப்பும் ஏற்படுகிறது. எவ்வாறாயினும் உங்களின் மேன்மையான எண்ணங்களின் சக்தியால் உங்களால் சேவை செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது நீங்கள் அவை அனைத்தையும் சேமிப்பீர்கள். ஆகவே உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிகரியுங்கள். நீங்கள் உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்கும் போது மிக விரைவில் வெளிப்படுத்துகை இடம்பெறும். கடந்த 62, 63 வருடங்களாக எத்தனை ஆத்மாக்களுக்கு நீங்கள் செய்தியை கொடுத்துள்ளீர்கள்?
நீங்கள் இன்னமும் 9 லட்சம் ஆத்மாக்களுக்கே சேவை செய்யவில்லை. நீங்கள் இந்த செய்தியை உலகம் முழுவதிலும் உள்ள ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே எத்தனை பில்லியன் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்? இறைவனே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இறைவனே உங்களை அசைய வைக்கின்றார். கரண் கராவன்காரான இறைவனே உங்களின் மூலம் செயல்படுகின்றார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. நீங்கள் அனைவரும் நல்லது ஒரு பணியை செய்கின்றீர்கள் என்ற ஒளியே இன்னமும் காணப்படுகிறது. ஆனால் கராவன்கார் மறைந்தே இருக்கின்றார். உங்களின் எண்ணங்களின் சக்தியால் உங்களால் அனைவருடைய புத்தியையும் மாற்ற முடியும். இறைவனின் தெய்வீக செயல்களின் ரூபத்தில் அல்லது தந்தை என்ற அவரின் ரூபத்தில் இறைவன் வெளிப்படுத்தப்படுவார். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் என்றும் அத்துடன் தொடர்ந்து பரிசோதனை செய்யுங்கள் என்றும் இப்பொழுது பாப்தாதா உங்களை கேட்கின்றார். உங்களுக்கு புரிகிறதா? ஒரு வினாடியில் உங்களின் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை செய்யும்படி பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். இக்கட்டான சூழ்நிலைகள் திடீரென்று வரும்பொழுது உங்களின் மனதின் சக்தியால் அந்த பயிற்சிகளை உங்களால் முடிக்க முடியும். அந்த பிரச்சனைகளை உங்களால் முடிக்க முடியும். அந்த சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வருகின்ற ஒன்றே ஆகும். ஆகவே நீங்கள் அனைவரும் இப்பொழுது உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். இதை உங்களால் செய்ய முடிகின்றதா என பாருங்கள். பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். நாள் முழுவதும் இதை பயிற்சி செய்யுங்கள். அச்சா, எங்குமுள்ள மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும், ஆரம்பம் மத்தியமம் இறுதியிலும் மேன்மையான பாகத்தை நடிக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும், மேன்மையான எண்ணங்களின் வெற்றிகரமான பேறுகளை அனுபவம் செய்பவர்களுக்கும், இலகு யோகிகளாக இருப்பதுடன் பரிசோதனை செய்யும் ஆத்மாக்களுக்கும் தமது எண்ணங்களின் சக்தியால் தமது சக்திகள் அனைத்தையும் அதிகரிப்பவர்களுக்கும், தமது மனதிற்கும் புத்திக்கும் முழுமையான கவனத்தை செலுத்துபவர்களுக்கும், சதா பரிசோதனை செய்யும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். பாப்தாதா உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். உங்களின் எண்ணங்களின் மூலமும் இதயபூர்வமான உரையாடலின் மூலமும் நீங்கள் அனுப்பிய அன்பும் நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தன. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் விஞ்ஞானத்தின் சக்தியால் எங்கே இருந்து நீங்கள் பாபா கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பும் நினைவுகளும் ஆகும். அன்பும் நினைவுகளும். புதல்வி ஜானகிக்கு விசேஷமான அன்பும் நினைவுகளும். அவர் பௌதிகமாக அங்கே அமர்ந்திருந்தாலும் அவரின் மனம் இங்கேதான் இருக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான அன்பும் நினைவுகளும். அச்சா, மிக நல்ல யோக பட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாப்தாதா தாதிகளுடன் பேசுகின்றார். நீங்கள் சதா உங்களை பாப்தாதாவின் கண்ணின் மணிகளாக கருதுகின்றீர்களா? சதா பாபாவின் கண்களில் கலந்திருப்பதன் மூலம் நீங்கள் சதா பாபாவின் திருஷ்டியில் கலந்திருப்பீர்கள். ஆகவே சங்கம யுகத்தில் தந்தைக்கும் குழந்தைகளுக்குமான விசேஷமான திருவிழா ஆகும். பாப்தாதாவுடன் சந்தித்தல், கேட்பது, உண்பது, பருகுவது என்பவை சங்கம யுகத்தின் விசேஷமான திருவிழா ஆகும். இந்த முறையில் கொண்டாடிய எண்ணம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக வீடு திரும்பிச் செல்வீர்கள். அதன் பின்னர் நீங்கள் உங்களின் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் தந்தை பிரம்மாவுடன் சேர்ந்து உங்களின் ராஜ்யத்தை ஆளுவீர்கள். அது நல்லது. உலகிலுள்ள மக்கள் சதா சிந்திக்கிறார்கள், நீங்களோ சதா கொண்டாடுகின்றீர்கள். என்ன நடக்கும் என்றோ, எப்படி எதுவும் நடக்கப் போகிறது என்றோ உங்களுக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லைதானே? உங்களுக்குள் இந்த வகையான எண்ணங்கள் எவையும் இல்லை. அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் இந்த இறுதி பிறவியில் பெற்றுள்ள சகல சக்திகளையும் பயன்படுத்தி அக சக்தியால் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. இந்த இனிய நாடகம் மிகவும் நல்ல முறையில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவராலும் அதை மாற்ற முடியாது. எவ்வாறாயினும் நாடகத்தின் இந்த மேன்மையான பிராமண பிறவியில் நீங்கள் பல சக்திகளை பெற்றுள்ளீர்கள். தந்தை அவற்றை உங்களிடம் விரும்பி ஒப்படைத்துள்ளார். எனவே உங்களிடம் அக சக்தி உள்ளது.
நீங்கள் விரும்பும் பொழுது அந்த சக்தியை பயன்படுத்துங்கள். உங்களின் சரீர பந்தனத்தில் இருந்து விடுபட்டு கர்மாதி விதியில் ஸ்திரமடையுங்கள். நான் பற்றற்றவன், நான் ஓர் அதிபதி, நான் தந்தையால் கருவியாக்கப்பட்டுள்ளதோர் ஆத்மா. உங்களின் மனதையும் புத்தியையும் இந்த விழிப்புணர்வில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அகசக்தியால் நிரம்பியவர் எனப்படுவீர்கள், நிரம்பி இருப்பவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம்: உங்களின் இதயபூர்வமாக சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களின் கதவு திறந்து கொள்ளும். ஓம் சாந்தி. அறிவிப்பு: இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச உலக தியான தினம். பிராமண குழந்தைகள் அனைவரும் மாலை 6:30 7:30 வரை ஒன்றாக கூடி தியானம் செய்வார்கள். உங்களின் மூதாதை ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்தி முழு மரத்திற்கும் சக்திகளை தானம் செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அன்பு நிறைந்த திருஷ்டியை அவர்களுக்கு கொடுங்கள். சொந்தமாக இருக்கும் உணர்வை அவர்களுக்கு கொடுங்கள். ஓம் சாந்தி.